நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் 10th சயின்ஸில் இயக்க விதிகள் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இயக்க விதிகளில் தோற்ற எடை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஓகேவா? சின்ன கான்செப்ட் தான். போன வீடியோவில் முடிச்சிருக்கலாம். போன வீடியோ கொஞ்சம் லென்த் ஆனதுனால நான் என்ன சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் இதை கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நோக்கி தான் எல்லாருமே என்ன செஞ்சுக்கிட்டு நகர்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்தியன் 2 படம் கூட ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த இந்தியன் படம் கான்செப்ட்னாலே உங்களுக்கு தெரியும், லஞ்சத்தினால எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம போட்டித் தேர்வுக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். படிக்கும்போது லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் நீங்கள் படிக்கணும். இந்த வேலைக்கு போயிட்டோம்னா இவ்வளோ லஞ்சம் வாங்கலாம், அந்த வேலைக்கு போயிட்டோம்னா அவ்வளோ லஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் உங்களை அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயம் பாஸ் பண்ணவே மாட்டீங்க. நான் நேர்மையாக இருப்பேன், மற்றவங்களுக்காக உதவி செய்வேன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு கொள்கையோடு நீங்கள் என்ன செய்யுங்க, படிங்க. கட்டாயம் நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போவீங்க, நல்ல அதிகாரியாக வருவீங்க. ஓகே, இன்னைக்கு நான் யாரை சந்திக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் குமரன் அப்படிங்கிற ஒரு கண்காணிப்பாளர் காரைக்குடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இவரை நான் நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் கிடச்சிது. ஏன் அப்படின்னா, இவருக்கு துறை ரீதியாக அதிகமான நாலேஜ் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட எல்லா துறையும் பற்றி, அரசு துறைகளை பற்றி தெளிவாக தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்னா இவர் தான். ரொம்ப மிகுந்த மரியாதை உள்ள ஒரு சார். அப்போ அவர் மூலமாக எனக்கு ஒரு கதை தெரிய வந்துச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வீடியோ ப்ளஸ் கான்செப்டும் இருக்குது. முதல்ல இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் அது போகிறேன். அப்போ ஒரு நல்ல மனிதர், பிறருக்காக உதவி செய்பவர், யார்கிட்டையும் ஒரு பைசா கூட லஞ்சமே வாங்க மாட்டாங்க. இவரால் எவ்வளோ பணம் கொடுக்க முடியும் கொடுத்து தான் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் இவர் கல்யாணம் ஆகலை. அப்போ நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம், நம்ம கல்யாணம் ஆகாமல் இருந்தோம்னா அப்துல் கலாம், காமராஜர் அந்த வரிசையில் இந்த சார் உண்டு, அதே மாதிரி ஆகிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்படின்னு நினச்சி கல்யாணம் முடிக்காமல் இருந்துறாங்க. நான் அதுக்காக சொல்ல வரல. இவருடைய சிச்சுவேஷன் நல்லா கல்யாணம் முடிக்கல. ஸோ அதனால இவருடைய பணங்கள் ஃபுல்லாக, இவருடைய பணம், அவருடைய அந்த என்ன சொல்ல சம்பாதிக்கிற பணம் எல்லாமே கஷ்டப்பட்டவங்களுக்காக தான் இவர் செலவு பண்ணுவார். அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இவருடைய வாழ்க்கை அனுபவம் நிறைய நிறைந்தது. அதில் நான் ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இவர் ஒரு கண்காணிப்பாளர், காரைக்குடியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு இருக்கையில் உட்காந்துருக்கிறாரு. வெளியில் ஒரு பாட்டியம்மா பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ இவரும் பார்க்குறாரு, என்னம்மா நீங்கள் ரொம்ப நேரமாக நிற்கிறீங்களே, என்ன பிரச்சனைமா அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு அலுவலகத்தில் என்னுடைய கணவர் இறந்துட்டாரு, அவருக்கு பென்ஷன் உண்டு, அந்த பென்ஷனை நான் கேட்க போகிறேன், இந்த மாதிரி ஒரு அதிகாரி எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. உடனே எல்லாரும் என்ன சொல்லி விட்டாங்கன்னா, செந்தில் குமரன் சேர பாருங்க, அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் நான் வந்திருக்கேன் ஏன் அப்படின்னு சொல்லுது அந்த பாட்டியம்மா. உடனே இவருக்கு வழக்கமாக எல்லாருக்கும் ஹெல்ப் செய்கிறவர் தானே, லஞ்சம் வாங்க மாட்டார். என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த பென்ஷன் ப்ரொபோசல்னு சொல்லக்கூடிய ஒரு டிராஃப்ட், இது துறை ரீதியானது, எடுத்துட்டு நேராக அந்த அதிகாரிகள்கிட்ட கொடுக்குறாரு. அந்த அதிகாரி அப்பவும் கையெழுத்து போட மறுக்கிறார். இதுக்கெல்லாம் நான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி என்ன அந்த அதிகாரி கையெழுத்து போட மறுக்கிறார். அப்போ இந்த தகவல் இந்த சாருக்கு வருது. நேராக போகிறாரு. அப்போ நேராக போகும்போது அந்த அதிகாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இடத்துல பென்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு அந்த ஃபார்மில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு இது இருக்குது. இந்த இடத்துல நான் கையெழுத்து போடக்கூடாது, ஏஜ் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி அந்த தபாலை சுற்றி விடுறாரு. அந்த அம்மாவுக்கு இவர் கையெழுத்து போட்டார்னா பென்ஷன் கிடச்சிடும். ஆனால் அவர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. இது நான் போடக்கூடாது, மேலே இருந்து தான் போடணும், இதுக்கான ஆதாரம் ஏதாவது இருந்தால் காமிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம திடீர்னு இப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்கும்போது நீங்கள் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ஆதாரம் நமக்கு உடனே கிடைக்காது. அப்போ இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நேராக ஆர்டி எழுதுறாரு, இந்த மாதிரி எங்கள் அதிகாரி கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. அப்போ இதுக்கான இது பென்ஷன் அத்தாரிட்டி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அங்கேருந்து பதில் வந்துருச்சு, பென்ஷன் அத்தாரிட்டி அந்த அலுவலகத்தில் யார் தலைமை அதிகாரியோ அவர் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. உடனே மறுபடியும் அந்த ஆர்டிஐ தபாலை கொண்டு போயிட்டு அது அதிகாரிகிட்ட நீட்டினோம்னா அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, மறுபடியும் கையெழுத்து போட மாட்டேங்கிறார். அப்போ நமக்கு எவ்வளோ கோபம் வரும். கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஐட்ட பதில் வாங்கணும்னா 2 மாதம் ஆகும். அப்போ 2 மாதமா ஆர்டிஐட்டு பதில் வாங்குறா, கையெழுத்து ஒரே ஒரு கையெழுத்து தான். இந்த கையெழுத்து போடுறதுக்கு இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா கஷ்டப்படுத்துறாரு. அப்போ அந்த அம்மா வெளியே போக சொல்லிட்டு, வழக்கம் போல சார் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. பணம் வாங்கினா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த அதிகாரி சொன்ன பதில் ரொம்ப ஒரு கீழ்த்தரமான பதிலாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா,
இந்த பாட்டியம்மாவனுடைய கணவர் வந்து என்னுடைய தோட்டத்தில் வேலை பார்த்தாங்க. அவர் படித்து வேலைக்கு வந்ததே பெருசு. இதில் இந்த அம்மா வந்து என்கிட்ட வந்து, இந்த அம்மாலாம் எனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆள், என்கிட்ட வந்து பென்ஷன் தாங்கன்னு தபால் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருச்சு, இதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தொழில் அடிப்படையில் பாகுபாடு காட்டுற ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறார். இந்த மாதிரிலாம் நீங்கள் தயவுசெய்து இருந்துடாதீங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு கையெழுத்து போடுறதுக்கு பொதுவாக லஞ்சம் வாங்கி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அப்போ எவ்வளோ ஒரு மன உளைச்சலை உண்டாகும் நமக்கு. அப்போ மறுபடியும் கேட்டு பார்க்குறாரு, சார் போடுங்க அப்படின்னா, எப்பா நல்லா புரிஞ்சுக்கப்பா, இந்த அம்மாலாம் எனக்கு கீழே வேலை பார்த்த ஆள், இந்த அம்மா இப்போ எனக்கு சரிசமமாக வந்து என்ன செய்யுது, பென்ஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்குது. அப்போ நான் இதுக்கு உடனே கையெழுத்து போட்டோம்னா எனக்கு என்ன மரியாதை, அதனால கொஞ்சம் சுத்த விட்டு நான் அப்புறம் தான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறார். உடனே நம்ம இந்த கண்காணிப்பாளருக்கு ரொம்ப கோவம். இவர் எப்போவுமே கோவப்பட்டாலும் நேர்மையாக என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா வெளியே காமிக்க மாட்டார். உடனே அந்த அதிகாரிகிட்ட வந்து கேட்குறாரு, இதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா, இது இப்படி நீங்கள் சுத்த வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரே பதில் சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்றாரு. உடனே அதிகாரிக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. என்னங்க சொல்கிறீங்க, என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு. பென்ஷன் கொடுக்க முடியாது போடான்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதாண்டா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஒரு வார்த்தை தான் சொன்னார். பென்ஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதாண்டா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஆஃபீஸை விட்டு கிளம்பி வந்துட்டார். இவர் பாட்டுக்கு இருக்கிற இடம் ஃபுல்லாக ஃபோன் அடிக்கிறார். என்னங்க இந்த கண்காணிப்பாளர் இப்படி பேசுகிறாரு, ஒரு அதிகாரிக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினார். எவனும் கண்டுக்கல, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த அதிகாரி ஒரு மாதிரி ஆளுன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு எப்படியாவது பென்ஷன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு இவருடைய கை காசு போட்டு செலவு பண்ணி பென்ஷன் அதாலத் அப்படின்னு ஒரு கோர்ட் இருக்குது, பென்ஷன் அதாலத் அப்படின்னு ஒரு கோர்ட் இருக்குது. அந்த கோர்ட்டுக்கு மனு போடுறாரு. அந்த கோர்ட்டுக்கு மனு போடவும் இந்த பென்ஷன் அதாலத் நீதிபதி வந்து இந்த அதிகாரியை நேரில் ஆஜராகுங்க அப்படின்ட்டாரு. நேரில் ஆஜராக விட்டு 3 மாதம் ஆச்சு ஒரு பென்ஷன், ஏன் கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க, இதை பணத்தை எதிர்பார்க்கீங்களா அப்படின்னு சொல்லி செம்ம திட்டினதுக்கப்புறம் இந்த அதிகாரி இந்த பென்ஷன் பணத்தில் கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து போட்டதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு வர வேண்டிய பென்ஷன் வந்து முறையாக வந்துச்சு. இந்த கதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நாம் வந்து ஒரு முக்கியமாக இந்த செந்தில்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க அந்த அம்மா. அதோடைய ஒரு கதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதே மாதிரி நிறைய கதை இருக்குது. முக்கியமாக நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே பாடம் படிக்கிறீங்க, எல்லாருமே பாடம் படிக்கிறோம். கண்டிப்பாக குரூப் 2 குரூப் 4 போகிறவங்க கட்டாயம் அமைச்சு பணியாளர்களாக தான் போவீங்க. அப்போ இந்த மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன பவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பென்ஷன் போடுறது, சம்பளம் போடுறது, இந்த மாதிரி வேலைகள் வந்து உங்களுக்கு வரும். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அந்த ஜீவோ குடு இந்த ஜீவோ குடுன்னு சொல்லி வர்ற நபர்கள் அலக்களிக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. அவன் வர்ற நபரை சுற்றி விட்டுக்கிட்டே இருக்காதீங்க. பாவங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த கதை மூலமாக இந்த வீடியோ பார்த்துட்டு என்னுடைய வீடியோ பார்த்து படிக்கிற நபர்கள் யாராவது அதிகாரி ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக லஞ்சம் வாங்காதீங்க. சட்டத்திலே இடம் இல்லைனாலும் சட்டத்தில் ஓட்டையை பயன்படுத்தி ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அப்படி ஒரு என்ன இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் வேலைக்கு போயிடலாம். சரி, ஓகே. இந்த இடத்துல நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், அதனால் இந்த கதையை சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி இடையில ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா நான் கட்டாயம் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம நேராக பாடத்துக்கு போவோம். பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோற்ற எடை. ஓகே நண்பர்களே, அடுத்த டாபிக் வந்துடுவோம். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோற்ற எடை. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்பரண்ட் வெயிட் அப்படிம்பாங்க. அப்பரண்ட் வெயிட். அப்போ இந்த அப்பரண்ட் வெயிட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்காங்க. இந்த மனுஷங்க வந்து நிலையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு வெயிட் மிஷின் வச்சு இந்த மனுஷனுடைய எடையை கண்டுபிடிக்கிறோம். எடையை கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒரு 50 kg அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு எடை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதான் நிலையான எடை. ஓகே, இப்போ அதே மனிதனை ஒரு மின் தூக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய லிஃப்ட்டில் மேல் நோக்கி என்ன செய்யுது, லிஃப்ட் வந்து மேல் நோக்கி போகுது. அப்போ இந்த மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கும் பொழுது எடை மிஷினை வச்சு நம்ம அளந்தோம்னா ஒரு வெயிட் வரும். அந்த வெயிட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தோற்ற எடை அப்படின்னு சொல்லுவோம். தோற்ற எடை. அந்த பொருள் வந்து நிலையாக இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய எடை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலை எடை. அதே மனிதன் வந்து மேல் நோக்கி நகரும் பொழுது அல்லது கீழ் நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவனை வெயிட் மிஷின் வச்சு அளந்தோம் அப்படின்னா அந்த எடை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தோற்ற எடை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ
இந்த ரெண்டையும் முதல்ல என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தோற்ற எடை. ஓகே, நிலையா இருந்துச்சு அப்படின்னா நிலை எடை, மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது வெயிட் மிஷின் வச்சு நம்ம அளந்தோம் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தோற்ற எடை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நமக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் வேர்டு இது. அப்போ அந்த 4 கண்டிஷனே நான் என்ன செஞ்சிருக்கேன், எடுத்து எழுதியிருக்கிறேன். ஓகே, என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மின்தூக்கி அப்படிங்கிறது என்னன்னா லிஃப்ட் ஏ என்ற முடுக்க மதிப்பில் மேல் நோக்கி நகர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, அப்போ ஒரு லிஃப்ட் இருக்குது, இதான் லிஃப்ட். இந்த லிஃப்ட்டில் மனுஷன் இருக்கான். இப்போ இந்த மனுஷனுடைய நிலை எடையை நம்ம என்ன செஞ்சிருப்போம், கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த லிஃப்ட் வந்து மேல் நோக்கி நகருது. ஏ என்ற முடுக்க மதிப்பில் மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா லிஃப்ட் மிஷின் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும் தெரியுமா, வெயிட் அதிகரிக்கும். ஓகேவா, அதான் தோற்ற எடை அப்படின்னு சொல்றோம். அப்போ தோற்ற எடை வந்து நிலை எடையை விட அதிகமாகும். உதாரணத்துக்கு ஒரு மனுஷனுடைய நிலை எடை 50 kg அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கேல்குலேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த லிஃப்ட் மேல் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது. நகர்ந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம எடை கண்டுபிடிச்சோம்னா அவனுடைய எடை எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 70 kg இருக்கும். ஓகேவா, அப்போ ஒரு பொருள் நகரும் பொழுது மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி நகரும் பொழுது உணரக்கூடிய எடையை தான் நம்ம என்ன சொல்றோம், தோற்ற எடை அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த மின்தூக்கி மேல் நோக்கி நகரும் பொழுது தோற்ற எடையின் மதிப்பு நிலை எடையை விட அதிகமாக உள்ளது. அப்போ முதல் கண்டிஷன் இதான். அப்போ நீங்க எப்படி நோட்ல எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னா, மின்தூக்கி ஏ என்ற முடுக்க மதிப்பில் மேல் நோக்கி நகர்கிறது, அதான் என்னது நிலை 1, கேஸ் 1 அப்படின்னு அர்த்தம். அப்படி போட்டுட்டு கீழே என்ன எழுதிக்கோங்க அப்படின்னா தோற்ற எடை கிரேட்டர் தான் நிலை எடை அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிலை 1 முடிச்சிட்டோம். அடுத்து நிலை 2. நிலை 2 என்ன பார்த்தீங்கன்னா, மின்தூக்கி அதே ஏ என்ற முடுக்க, இந்த இடத்துல முடிக்கே கிடையாது, முடுக்கன்னு வச்சுக்கோங்க. முடுக்க ஏ என்ற முடுக்க மதிப்பில் கீழ் நோக்கி நகர்றதா வச்சுக்கோங்க. அதே லிஃப்ட் இப்போ என்ன ஆகுது, கீழ் நோக்கி நகருது. இப்போ நம்ம வெயிட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தோற்ற எடை வந்து நிலை எடையை விட கம்மியாகும். அப்போ தோற்ற நமக்கு நிலை எடை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50 kg. இப்போ நம்ம வெயிட் போட்டு பார்த்தோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 40 kg தான் வரும். அப்போ நிலை எடையுடைய தோற்ற எடை வந்து கீழ் நோக்கி நகரும் பொழுது என்ன ஆகுது, அதிகரிக்குது. ஆனால் முக்கியமான கண்டிஷன் என்ன, குறையுது. முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ என்ற முடுக்க மதிப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ என்ற முடுக்க மதிப்புடன் கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா குறையும். ஓகே, அதுக்கப்புறம் மின்தூக்கி ஓய்வில் உள்ளது. ஒரு மின்தூக்கி மேலையும் போகல கீழையும் போகல அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தோற்ற எடை எப்படி இருக்கும், தோற்ற எடையும் நிலை எடையும் சமமா இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படித்தானே, ஒரு பொருள் நிலையா இருந்துச்சுன்னா அதுதான் நிலை எடை. அப்போ மேல் நோக்கி இல்லை கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து எடை மாறும். அப்போ இப்போ தோற்ற எடை நிலை எடை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமமா இருக்குது மின் தூக்கி ஓய்வில் இருக்கும் பொழுது. அப்போ 3வது கண்டிஷன் ஓகே. அடுத்து 4வது கண்டிஷன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சியும் கேட்டுக்கிறாங்க. அதே மின் தூக்கியில புவியீர்ப்பு முழுக்கன்னு போட்டிருக்கா, முழுக்க கிடையாது முடுக்க. இப்போ முதல்ல லிஃப்ட் எப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா கேஸ் 2ல ஏ என்ற முடுக்க மதிப்புடன் கீழ் நோக்கி நகர்ந்துச்சு. இப்போ புவியீர்ப்பு முடுக்க மதிப்பில் தடையின்றி, இந்த 2 வார்த்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. புவியீர்ப்பு முடுக்க மதிப்பில் தடையின்றி கீழே லிஃப்ட் வந்துச்சுன்னா தோற்ற எடையினோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 0. அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பொருள் ஒரு லிஃப்ட் இருக்குது. இந்த லிஃப்ட்ல என்னது இருக்கு, கயிறு இருக்குது. இந்த கயிறு திடீர்னு அறுந்துச்சு அப்படின்னா இந்த பொருள் வந்து வெறும் புவியீர்ப்பு முடுக்கத்தினால் மட்டும்தான் கீழே நகரமே தவிர எக்ஸ்ட்ரா எந்த ஒரு முடுக்கமும் செயல்படாது. அப்ப தடையின்றி என்ன ஆகும், தானே விழக்கூடிய பொருளா மாறிடும். அந்த கயிறு அறுந்துச்சுன்னா தடையின்றி தானே விழக்கூடிய பொருளா மாறிடும். இப்போ நம்ம லிஃப்ட்ல எடை போட்டு பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டே இருக்க மாட்டோம், வெறும் 0 kg தான் இருக்கும். ஓகேவா, அப்போ தடையின்றி தானே விழக்கூடிய பொருளுக்கு தோற்ற எடை எவ்வளோ, 0. அதே பொருள் ஓய்வு நிலையில இருக்குது அப்படின்னா தோற்ற எடையும் நிலை எடையும் சமம். அதே லிஃப்ட்ல வந்து ஏ என்ற முடுக்கத்துடன் கீழ் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா தோற்ற எடை நிலை எடையோட குறைவு. அதே பொருள் மின்தூக்கி ஏ என்ற முடுக்க மதிப்பு மேல் நோக்கி நகர்ந்தால் என்னாகும், தோற்ற எடை நிலை எடை விட அதிகம். ஓகே நண்பர்களே, ஒரு வழியா 10th இயக்கவியல் முடிச்சிட்டோம். அப்போ இயக்கவியல் டாபிக் கீழே வரக்கூடிய எல்லா முக்கியமான ஒன் வேர்ட்ஸும் ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லாமே நம்ம என்ன செஞ்சுட்டோம், பார்த்துட்டோம், தரவா பார்த்துட்டோம், டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. இதுல இருந்து மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th. அதுக்கப்புறம் ஆற்றல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது 11th ஃபிசிக்ஸில் இருக்குது. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 9th 11th எனக்கு ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோலாம் வந்து என்ன செஞ்சிடலாம், 2டையும் முடிச்சிடலாம்.
இப்போ இது 10th மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8-9 வீடியோ போட்டுட்டோம். அதனால் வந்து பயந்துடாதீங்க. இந்த ஏன் 9 வீடியோ போச்சு அப்படின்னா இந்த பாடம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் போச்சு. ஆனால் அந்த பாடம் ஸ்கூல் புக்கில் எத்தனை பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 பக்கம் தான் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டீட்டெயிலாக நடத்தியிருக்கோம். ஓகே நண்பர்களே, அப்போ இயக்கவியல் அப்படின்னு இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. நல்லா தரவு பண்ணிடுங்க. நம்மளுடைய வழக்கமான பிரின்சிபல் தான். முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஒரு நோட் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதே படத்தை ஸ்கூல் புக்கில் பார்க்குறீங்க, அதே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க. 3வது நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணும்பொழுது கொஸ்டின் இப்படிலாம் கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். 4வது நான் டெஸ்ட் ஆன்சர் ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோ பார்க்குறீங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடும், ஒரு ஃபுல் ஷேப்புக்கு வந்துடும். அப்போ முழுக்க நாம் என்ன செய்கிறோம், ஃப்ரீயாக பாடம் எடுக்கிறோம். எந்த ஒரு காசுமே நம்ம வாங்க போகிறது இல்லை. எனக்கு என்னுடைய எய்ம் என்னென்னா எல்லாரும் ஃப்ரீயாக படிக்கணும், அவ்வளோதான். அப்போ முதல்ல நான் சயின்ஸ் முடிக்கிறேன். ஏன் சயின்ஸ் முடிக்கிறேன்னா இது வரைக்கும் எந்த கோச்சிங் சென்டர்லையும் எந்த வீடியோவில் பார்த்தாலும் சயின்ஸை யாருமே கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது, முடிக்கவே மாட்டாங்க. ஆனால் நான் முதல்ல சயின்ஸை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் முடிக்கிறேன். இதுக்கப்புறம் பாலிட்டி ஹிஸ்ட்ரிலாம் ரொம்ப என்ன செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அதெல்லாம் இன்னும் கிளாஸஸ் நல்லா எடுக்கலாம். பட் இருந்தாலும் சயின்ஸே நான் என்ன செய்கிறேன், இந்த அளவுக்கு எடுக்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், பயன்பெறுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.